அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பத்தி நம்ம பார்க்கக்கூடியது இந்த முதுகு கீழ நடுவுல இருக்கும். கீழ் முதுகும் கிடையாது, மேல் முதுகும் கிடையாது. நடுவுல அந்த வலிக்கும். அதாவது இப்போ ஒரு முதுகு தண்டு இருக்குன்னா, இந்த பக்கம் கொஞ்சம் மசில் இருக்கும். அது சில பேருக்கு வலிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ரொம்ப வலிக்கும். அவங்களுக்காக சில ஆசனங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆண்களும் தாராளமா செய்யலாம். யாருக்கு அந்த மாரி பெயின் இருக்கோ அவங்க பண்ணலாம். இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, எரெக்டர் ஸ்பைன் மசில் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த மசிலோட இது. இப்போ அதுக்காக உள்ள ஆசனங்கள்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கவிழ்ந்து படுத்துட்டு கைகள் முன்னாடி நீட்டிட போறோம். அதுக்கப்புறம் 2 கால்களும் பின்னாடி நீட்டிட போறோம். நீட்டிட்டு ஒவ்வொரு கையா நம்ம தூக்கி வைக்க போறோம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஒரு ஸ்ட்ரெச் குடுக்குற மாரி வரும். அத அப்படியே ஒண்ணொண்ணா அப்படியே பார்த்துட்டே வரலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலா நம்ம தூக்கிட்டு வைப்போம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆசனா சூப்பர்மேன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல அந்த மாதிரி சொல்றோம். அதாவது நம்ம சின்ன குழந்தைங்கள கார்ட்டூன்லலாம் பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் கைகள் இப்படி வச்சுட்டு, கால்கள் வச்சுட்டு பறந்து போவாங்களா, அது மாரி 2 கைகளும் முன்னோக்கி தூக்கிட்டு, 2 கால்களும் பின்னோக்கி தூக்கிட்டு அப்படியே நம்ம வயித்துல பேலன்ஸ் பண்ற மாரி இருக்கும். அத மாரி ஒரு ஆசனா இருக்கு. நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்ப அப்படியே கவிழ்ந்து படுத்துக்கலாம். கவிழ்ந்து படுத்துட்டு 2 கைகள் இப்படி நீட்டிடலாம். 2 கால்கள் பின்னாடி நீட்டிடலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கையை மேலே தூக்கிட்டு கீழே வைக்க போறோம். அதே மாதிரி இடது கையை தூக்கிட்டு கீழே வைக்க போறோம். இப்படி பண்ணும்போது நல்லா கால்கள் பின்னாடி நல்லா நேரா வைக்கணும். நேரா வச்சாதான் கைகளும் நல்லா நீட்டி நேரா வைக்கணும். கால்களும் பின்னாடி நீட்டி நேரா வைக்கணும். அப்பதான் உங்களோட முதுகு தண்டு நல்லா நீட்டமா அப்படியே இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலை மட்டும் தூக்கிட்டு வைக்க போறோம். முட்டி மடங்காம கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் இப்படி தூக்கிட்டு கீழே வைக்க போறோம். அதே மாதிரி இடது கால் தூக்கிட்டு இப்படி கீழே வைக்க போறோம். வலது கால், இடது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, அப்படியே ஆப்போசிட்டா பண்ண போறோம். இடது கையை மேலே தூக்கிட்டு வலது காலை பின்னோக்கி இப்படி தூக்க போறோம். கால் தூக்கும் போது முட்டி மடங்கக்கூடாது. அப்பதான் அந்த இழுவுத்தன்மை நமக்கு ஏற்படும். ஒரு சில வினாடிகள் மட்டும் அப்படியே இருந்துட்டு கீழே வந்துடணும். இப்போ அப்படியே வலது கையை மேலே தூக்கிட்டு இடது காலை பின்னோக்கி தூக்க போறோம். இது மாதிரியும் ஒரு 5 முறை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போ அடுத்தது இந்த சூப்பர்மேன் போஸ்ன்னு சொல்லக்கூடியது. வயிற்றுல நல்லா அழுத்திட்டு 2 கையும் மேலே தூக்கிடணும். 2 காலும் பின்னோக்கி இப்படி தூக்கிடணும். இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு முறை பண்ணிடலாம். 4 5 6 7 8 9 10. இதை பண்ணிட்டு கண்டிப்பா மாற்று ஆசனமா இருக்கக்கூடிய நம்மளோட பாலாசனம் செய்யணும். ஏன்னா இடுப்பு பகுதி நம்ம கால் தூக்கும் போது நம்மளோட இடுப்பு பகுதி ரொம்பவே வலிக்கிற மாதிரி இருக்கும் செய்யும் போது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெச் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வலிக்காது. அப்படியே பாலாசனம் செஞ்சிடும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
இந்த மாதிரி சுலபமான ஆசனங்கள் இல்லை பயிற்சிகளை வந்து நம்ம செஞ்சுட்டு நம்மளோட வலிகள்லேருந்து உடல் வலியிலேருந்து எந்த வலியாக இருந்தாலும் சரி, கழுத்து வலி, முதுகு வலி, எந்த வலியாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஆசனங்கள் பயிற்சி எல்லாம் செஞ்சிட்டோம்னா நமக்கு ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது வந்து இதுலேருந்து வந்து நம்ம நல்லா விடுபடலாம். ஆசனங்களை முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.